அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூன் 15ஆம் தேதி. தமிழ்நாடு குடிமைப் பணிகள் தேர்வு இன்று நடக்க இருக்கிறது. காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை அனைவரும் நன்றாக தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இதனை தாண்டி முதன்மை தேர்வு இருக்கிறது, நேர்காணல் இருக்கிறது. நேர்காணலுக்கு அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு, ஊழல் எதிர்ப்பு போராளி அண்ணா ஹசாரே ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை அவரை சந்திக்க இருக்கிறோம். சமூக சேவகரும் ஊழல் எதிர்ப்பு போராளியுமான அண்ணா ஹசாரே பிறந்த தினம் இன்று. மகாராஷ்டிரா மாநிலம் பிங்கார் கிராமத்தில் 1937 பிறந்தவர். இயற்பெயர் கிசான் பாபுராவ் ஹசாரே. தந்தை மருந்து கடையில் வேலை பார்த்தார். வருமானம் போதாததால் ராலேகன் சித்தி என்ற மூதாதையரின் கிராமத்துக்கு குடும்பம் இடம்பெயர்ந்தது. உறவினர் உதவியுடன் மும்பையில் 7ஆம் வகுப்பு வரை படித்தார். பிறகு தாதரில் பூக்கடை நடத்தினார். 1962 சீன போரின் போது இராணுவத்தில் ஓட்டுநராக பணியாற்றினார். 1965 நடந்த பாகிஸ்தான் போரில் குண்டுவீச்சில் நூலிலையில் உயிர் தப்பினார். சுவாமி விவேகானந்தர், மகாத்மா காந்தி, வினோபாவையின் வாழ்க்கை வரலாறுகள், அறிவுரைகள் ஆகியவற்றை படித்தார். ஏழைகள் மேம்பாட்டை தனது வாழ்நாள் நோக்கமாக கொண்டார். இராணுவத்தில் இருந்து 39 வயதில் விருப்ப ஓய்வு பெற்று ராலேகன் சித்திக்கு திரும்பினார். அங்கு மக்கள் வறுமையிலும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமலும் சிரமப்படுவதை கண்டு வேதனைப்பட்டார். தருண் மண்டல் என்ற இளைஞர் இயக்கத்தை தொடங்கினார். கள்ளச்சாராயத்துக்கு எதிராக இளைஞர்களை ஒன்று திரட்டி அகிம்சை வழியில் போராட்டம் நடத்தினார். அந்த கிராமத்தில் மது குடிப்பவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. பீடி, புகையிலை, சிகரெட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. 1980 தானிய வங்கி தொடங்கி வசதியானவர்களிடமிருந்து தானியத்தை பெற்று குறைந்த விலையில் ஏழைகளுக்கு வழங்கினார். நிலத்தடி நீரை சேமித்து பாசனத்தை மேம்படுத்தினார். விவசாயம், பால் உற்பத்தி, கல்வி, நீர்நிலை ஆதாரங்களில் தனது கிராமம் தன்னிறைவு பெற மாநில அரசுக்கு எதிராக போராடி வெற்றி கண்டார். புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த ராலேகன் சித்தி கிராமம் முன்னுதாரணமாக கிராமமாக மாறியது. கிராம வளர்ச்சி, கட்டமைப்பில் இவரது பங்களிப்பை பாராட்டி பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. வேளாண் பூஷணா மற்றும் பத்மஸ்ரீ, சிரோமணி விருது, மகாவீர் விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் மற்றும் கௌரவங்கள் மற்றும் பட்டங்களையும் பெற்றிருக்கிறார். நாட்டில் ஊழலுக்கு எதிராக போராட பிரிட்டிஷார் விரோதி ஜன் அந்தோலன் என்ற அமைப்பை பிரஷ்டாசார் விரோதி ஜன் அந்தோலன் என்ற அமைப்பை 1991 90s கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் தொடங்குகிறார். இது நடத்திய போராட்டத்தால் நாடு முழுவதும் பல்வேறு அதிகாரிகள், அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மீதான தடையை நீக்க கோரி தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வெற்றி கண்டார். ஊழலுக்கு எதிரான ஜன் லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வலியுறுத்தி 2011 சத்தியாகிரகம் தொடங்கினார். இதற்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி என் சந்தோஷ் ஹெக்டே, வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண்பேடி உள்ளிட்ட ஏராளமானோர் ஆதரவு அளித்தனர். நாடு முழுவதும் போராட்டம் வலுவடைந்தது. லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் நாடு முழுவதும் மக்களை ஓரணியில் திரட்டிய காந்தியவாதியான அண்ணா ஹசாரே ஊழலற்ற சமுதாயம் காண 78 வயதிலும் முனைப்புடன் பாடுபட்டு வருகிறார். உயிரோடு தான் இருக்கிறார். 1937 மகாராஷ்டிரா மாநிலம் பிங்கார் கிராமத்தில் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு வரை உயிரோடு இருக்கிறார். இவருடைய அந்த அதாவது ஊழலுக்கு எதிரான ஜன் லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வலியுறுத்தி 2011 சத்தியாகிரகம் தொடங்கினார். இதற்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி என் சந்தோஷ் ஹெக்டே, வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண்பேடி உள்ளிட்டோர் ஏராளமானோர் ஆதரவு தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இவையெல்லாம் முக்கியமானது. 1962 சீன போரின் போது இராணுவத்தில் ஓட்டுநராக டிரைவராக இருந்திருக்கிறார். 65 பாகிஸ்தான் போரில் குண்டுவீச்சில் நூலிலையில் தப்பியிருக்கிறார். ரொம்ப முக்கியமான அதிர்ஷ்டசாலி தான். ஊரில் தானிய வங்கி தொடங்கியிருக்கிறாரு. அவங்க கிராமத்தை ஒரு முன்னுதாரண கிராமம் மாற்றி அமைச்சிருக்கிறார். ஒரு தனி மனுஷனாக இருந்து மாபெரும் ஒரு ஊழல் எதிர்ப்பு போராளி. இன்றைக்கு வரை உயிரோடு தான் இருக்கிறார். 1940 பார்த்தாலுமே ஒரு 60 கிட்டத்தட்ட ஒரு 60
இது ஒரு 25, 85, 88 வயசு, நியர்பை 90 ஏஜ் ஆச்சு. இருந்தாலும் போராடிட்டு தான் இருக்கிறார். நன்றி, வணக்கம்.